பனி ஸ்ட்ரெஸ் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு சரவணன் மாமா ஏன் இப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் என்னாச்சு, இன்னும் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அவர் பேசுறதுல நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் தங்கமயில் அக்கா இப்படி ஒரு நிலமையில இருக்கிற போது அவர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் எனக்கு தோணுது. மாமா எதுக்கு எடுத்தாலையும் அவரை தான் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இவர் பண்ணுறது இப்போவே மாமாவுக்கும் சரி அத்தைக்கும் சரி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, அக்கா தப்பு செஞ்சிட்டாங்களே, அவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேச முடியல. ஆனால் பொறுக்க போகிற குழந்தையாவது அவர் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம் இல்லை, அக்கா மேலே கோவம் இருந்தால் அவர் இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணங்கிட்ட கேட்கணுன்னு தான் தோணுது. ஆனால் அண்ணங்கிட்ட கேட்டால் இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன்னு ஏதாவது ஒன்று பேசிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. அதனால தான் நான் எதுவுமே அண்ணங்கிட்ட நான் சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினதில் ஏதாவது நீ கோச்சிக்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சீக்கிரமாக இந்த டிவோர்ஸ் பிரச்சனை முடிஞ்சதுன்னா உன் கழுத்தில் ஒரு தாலியை கட்டிட்டு உன் கூட நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடக்குமாப்பா, ஏன் நடக்காமல் வேறு என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போவே தங்கமயிலுக்கும் குழந்தைக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாலையும் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.